பைக்கில் வந்தாங்கல்ல, அவங்க கோர்ட்டுக்கு வந்து ஐயா நாங்கள் தான் பைக்கில் வந்தோம், நாங்கள் தான் தெரியாமல் இப்போ இது பண்ணிவிட்டு சாஞ்சிட்டோம், எங்களுக்கு ஒரு காயமும் இல்லைன்னா எங்கே போய் வச்சுக்குவீங்க மூஞ்சியே? எப்படி பார்த்தா இது கொடுப்பீங்க? எப்படி தண்டனை கொடுப்பீர்கள்? என்ன நீதிமன்றம் என்ன உங்களுடைய சொந்த இதுவா சொத்தா? இல்லை இது சட்டம்ங்கிறது என்ன நீங்கள் உருவாக்குனதா? அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. வண்டியில் போகிறான், சைடில் இடிக்கிறான், அவன்லேயே வந்து கொடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தான். இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங் போலீஸ் இல்லைன்னா உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது எஃப்ஐஆர் போட சொல்லி. எந்த இதில் வந்து விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலைன்னு கேட்குறீங்க? இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி சொல்லணும். அவனே சும்மா இருக்கான் ஆதாரம் இல்லைன்னு. நீங்கள் எதுக்கு போய் தூண்டுறீங்க? எதுக்கு? நீதியரசர்கிட்ட கேட்குறேன், செந்தில் பாலாஜி 1000 பேரை உள்ளே விட்டுட்டாங்க அடியால். அவரை மக்களை காப்பாற்றணுன்னு கீழே ஏறினா விஜயை கொண்டு இருந்தால் இந்த தனி நீதிபதிக்கு சொன்னேன் செந்தில்குமாருக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அவர் உயிருக்கு? உங்களுக்கு ஸ்பாட்டில் இருந்து பார்த்தா தானே தெரியும். ஸ்பாட்டில் இருந்தீங்களா? சும்மா வீடியோவை பார்த்துட்டு பேசுகிறீங்களா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் இப்போது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சம்பந்தப்பட்ட செய்தியில் நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுறாங்க. இன்றைக்கி 2-3 தீர்ப்புகள் வந்திருக்கு, 2-3 வழக்குகள் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு சொல்லணும், என்னுடைய கடமை என்ன தெரியுமா? தப்பு எவன் பண்ணாலும் அவனை சுட்டி காட்டும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணுனா சுட்டி காட்டிடுவான் உங்ககிட்ட. பாருங்கள், நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் சொல்கிறது நீங்கள் நம்ப தேவையில்லை, அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நீதிமன்றம் என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு ஒரு நீதிபதி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரணம், விஜய் சம்பந்தப்பட்ட வழக்கு பூரா எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடந்ததுன்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம விஜய்க்கு வந்து ஆதரவாளர் அல்ல. நியாயம் எதுவோ அதை எடுத்துரைக்கக்கூடியவர்கள். விஜய் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நமக்கு எந்த வித இதுவும் கிடையாது. உண்மையே சொல்லணும். இன்றைக்கி நீதிமன்றம் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நீதித்துறையை நீங்கள் தான் வளர விட்டீங்க, எல்லாம் பேசுனீங்க, என்ன பண்ணீங்க? நீதித்துறை பற்றி ஏதாச்சும் சொன்னால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வரும், நீதிமன்ற அவமதிப்பு வரும் அப்படின்னு யாருமே வாய் திறக்கிறதில்ல. நான் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நீதித்துறையில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள் என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. 2-3 நீதிபதிகள் மேலே புகாரே கொடுத்தேன், லஞ்சம் வாங்கிய நீதிபதிகள் அப்படின்னு. லஞ்சம் நீதிபதிகள் வாங்கலையா, வாங்குறாங்களான்னு கேட்பீங்க. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கஜுவே 550 நீதிபதிகள் மேலே லஞ்ச புகார் இருக்க தமிழ்நாட்டில், கீழ்மட்ட நீதிபதிகள் மேலே அப்படின்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒழுங்காக இருக்காங்களான்னா அங்கேயும் தவறு நடக்கிறது, ஆட்கள் பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறார்கள், எல்லாத்தையுமே சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இந்த இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு வழக்கு வந்தது. அப்போ அது எல்லாருக்குமே தெரியும், ஆட்கொணர்வு மனுன்னா ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ ஆட்கொணர்வு மனு போட்டால் அவங்க காவல்துறையை கூப்பிட்டு, அப்போ ஆள் இல்லைன்னு தெரியல, அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கம்பாங்க. இதுக்காக போடப்படும் மனு தான் ஆட்கொணர்வு மனு. ஆனால் செந்தில் பாலாஜியை ஜிஹெச்சிலே வச்சுக்கிட்டு, காவேரி ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு டிஎம்கேக்காரன் ஆட்கொணர்வு மனுன்னு போட்டான். எல்லாருமே அங்கே போய் வாதாடினாங்க, என்னங்க ஆள் இங்கே தாங்க இருக்கான், எதுக்கு அங்கே ஆட்கொணர்வு மனு செல்லாதுன்னு போட்டாங்க. ஆனால் நிஷா பானுங்கிற ஜட்ஜு ஆட்கொணர்வு மனு செல்லும்னாங்க. எங்கே இருக்குது ஜட்ஜ் சட்டத்தில் சொன்னாங்க. இப்போ கடைசியாக அந்த நிஷா பானுங்கிற ஜட்ஜை ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அவர் நிஷா பானு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதே நான் அதை விமர்சித்தேன். நீதிபதிகளுக்கு நடுநிலைமை வேணும். எந்த கட்சிக்கு ஆதரவோ எந்த தலைவருக்கு ஆதரவோ நீங்கள் போகக்கூடாது. போனீங்கன்னா நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம் மக்கள் மன்றத்தில், பாருங்கள், நீங்கள் அப்போ தானே திரும்புவீங்க. இப்போ விஜய் இதில் சில வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அதை நீங்கள் நல்லா பிரித்து பார்க்கணும். 2 வழக்கு. ஒன்று சென்னை மதுரை உயர் நீதிமன்ற பெஞ்ச்னா 2 ஜட்ஜு. சென்னையில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதிகிட்ட ஒரு வழக்கு.
இப்போ இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு சொல்கிறாங்க, இந்த வழக்கில் சென்னையில் எப்படி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சட்டம் ஒன்று தானே, எல்லாத்துக்கும் ஒரே இது தானே சொல்ல முடியும். இவங்க இஷ்டத்துக்கு வேண்டிய ஆளாக இருந்தால் ஒன்று, வேண்டாத ஆளாக இருந்தால் ஒன்று. இப்போ மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் விசாரணையில் ஒரே ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கு. என்ன உண்மைன்னா, இந்த நிறைய பேர் இந்த கைக்கூலிகள், திமுகவின் கைக்கூலிகள் ஏன் லேட்டாக வந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எவனுக்கும் ஒன்றும் தெரியல, எவனையும் எதையும் படிக்கிறதில்ல, சும்மா போகிறவன் வர்றவன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிடறான் மைக்கை வச்சுக்கிட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் லேட்டாக வந்தார், இது அவன் மட்டும் கேட்கல, எதிர்க்கட்சி தலைவர்களாக கேட்குறான். ஏன் லேட்டாக வந்தார், ஏன் லேட்டாக வந்தார் விஜய் அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், எப்போ அரசியல் தலைவர்னால் லேட்டாக வருவாங்கப்பா, போகிற இடத்துலலாம் பொதுமக்கள் வழிமறைப்பாங்க, இங்கே கொஞ்சம் பேசிட்டு போங்கம்மாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. எம்ஜிஆருக்கு இப்படி தான்ப்பா வந்தது, சாயங்காலம் 5 மணிக்கும் பாரு, காலையில் 5 மணிக்கு தான் வருவார். இது பெரிய தலைவர்களுக்கு வந்து உண்டுன்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு பிறகு எல்லாம் குதித்தான், ஏன் லேட்டாக வந்தார். இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு நேரம் அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க. தமிழ்நாடு அரசு சொல்லுது 3 மணியிலேருந்து 10 மணி வரை கொடுத்தோம். அப்போ அவர் எத்தனைக்கு வந்துட்டார், 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டார். அப்போ குறிப்பிட்ட டைமுக்கு அவர் வந்திருக்காரு. ஏம்மா இந்த வேதாந்தம் பேசுகிறாங்களே அவனுக்கெல்லாம் கேட்குறேன், எங்கேயா போனீங்க. தமிழ்நாடு அரசே இது சொல்லியிருக்கான், 3 to 10 அவருக்கு அனுமதி கொடுத்தான். 3 மணி, மதியம் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வரணும். அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளேயே வந்துட்டாரு. முட்டாள்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, தமிழ்நாடு அரசாங்கமே ஒத்துக்கிட்டாங்களே. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு. அப்போ சரி, அவர்கள் தாமதமாக வரல, கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மை மதுரை பெஞ்சில் வந்து உயர்நீதிமன்ற பெஞ்சில் வெளியில் வந்துருச்சு. அதில் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் பொதுவாக கருத்துக்களை சொல்கிறாங்க, யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ மனசாட்சிப்படி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை, மக்கள் உயிருக்கு அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அது வந்து அவருடைய தலையாய கடமை. இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? அரசாங்கம் தானே பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தவறிட்டாங்கங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான்ப்பா ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க கேட்குறாங்க, எப்பா கூட்டத்தில் குடிநீரெல்லாம் காவல்துறை சார்பில் அரசாங்கத்தின் சார்பில் கொடுத்தீங்களா? இந்த குடிநீர் மற்ற விஷயங்கள் எல்லாம் காவல்துறை கண்காணிச்சிங்களா? அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கண்காணிச்சிங்களா? தேவையான குடிநீர் போகுதா, மற்ற வசதிகள் எல்லாம் அரசு இயந்திரங்கள் ஒழுங்காக செயல்படுகிறதா, இதெல்லாம் காவல்துறை ஒழுங்காக கண்காணிச்சாங்களா? சரியான கேள்வி தானே. அப்புறம் அனுமதி எங்கே கொடுத்தீங்க? அனுமதி கொடுத்தீங்கல்ல, அதோட கடிதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடிதத்தை கொடுங்கன்னா எப்படி தான் கேட்பாங்க, அவங்க எங்கே அனுமதி கேட்டாங்க, நீ அப்புறம் எதுக்கு எங்கே அனுமதி கொடுத்த, நீ எதற்காக வந்துக்கிட்டு அதை மறுத்த கொடுக்கறது, அதெல்லாம் கேட்குறாங்க. கேட்கணுமா இல்லையா? இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானே, நாங்கள் வந்து இவராக கேட்ட இடம் தான் கொடுத்தோங்கிறாங்க. அந்த ஃப்ராடுத்தனத்தை இது பண்ணுறதுக்கு எங்கேப்பா கொடுத்த, அவங்க எங்கே கேட்டாங்க, அதை கேட்டுருக்காங்க. இது நெடுஞ்சாலைத்துறை, மாநில நெடுஞ்சாலைத்துறையில் வருமா, மத்திய நெடுஞ்சாலைத்துறையில் வருமா, எந்த நெடுஞ்சாலைத்துறை வந்து அனுமதி கொடுத்தாங்க, அந்த கடிதத்தை கொடுங்க அப்படின்னு அதையும் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க, நடுநிலைத்தன்மையோடு கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே நடுநிலைத்தன்மை இருக்கணும்ல, நடுநிலையோடு கேட்டாங்க இவ்வளவு கேள்வி. அப்புறம் இவங்க சிபிஐக்கு வந்து எங்களுக்கு அனுமதி வேணும் போக. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, விசாரணை ஆரம்பிக்கட்டும், இவங்க ஒழுங்காக விசாரிக்கிறாங்களான்னு பாருங்கள், பார்த்துட்டு ஆணையம் வரை அமைச்சிருக்காங்க, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் திருப்பி வாங்க சிபிஐக்கு, நீங்கள் அப்போ நீங்கள் சிபிஐக்கு கேளுங்க, அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச்னால் 2 நீதிபதிகள் கொண்டதில் நடுநிலைமையோடு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ நீதித்துறை எவ்வளவு ஒரு சார்பாக இயங்குதுங்கிறதுக்காக அடுத்து வரேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்துபவர் நீதியரசர் செந்தில்குமார். மதுரை உயர்நீதிமன்றம் இப்படி இவ்வளவு அழகாக கேள்வி கேட்டிருக்கும் போது நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கில் என்னென்ன கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள். நீதித்துறை எப்படி ஒரு சார்பாக செயல்படுகிறது,
ஜட்ஜுங்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஆர்டர் கொடுக்குறது. உங்களுக்கெல்லாம் என்னப்பா அதிகாரம்? சட்டத்தின்படி தான் கொடுக்கணும். நீதி தராசு உங்களுக்கு நீதி அரசர்னு சொல்கிறோம். நம்ம அந்த பட்டத்தை காப்பாற்ற வேண்டும். நடுநிலைமை தன்மை வேணும். நடுநிலை தவறுனீங்கன்னா மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்துடுவோம் எங்களை போன்ற ஆட்கள். காரணம், நான் சட்டம் படித்தவன், நான் வழக்கறிஞராக 20 வருஷம் இருக்கிறவன். நான் இதை பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். குப்பனோ சுப்பனோ ஏழைக்காக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரே நீதியை கொடுக்கணுமையா நீங்கள்? இல்லைன்னா மற்றவன் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை வெளியில் காட்டி நீங்கள் செய்கிற அக்கிரமத்தை சொல்லத்தான் செய்யும். என்ன கேள்விகளை கேட்கிறார் தனி நீதிபதி, ஒன்றா சொல்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். விஜய் வழக்கில் இந்த கேள்விகள் எல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கேட்டிருக்கார். ரைட்டாக தப்பா நீங்களே தெரிஞ்சுங்க. விஜய்க்கு இதெல்லாம் இப்போ சொல்ல தெரியாது, சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் சொல்ல தெரியாது, இது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சொல்கிறாங்க, ஸ்டாலின் உள்பட. நான் சொல்கிறது கரெக்டா? நீதிபதி சொல்கிறது ரைட்டா? அவர் சொல்கிறாரு, இந்த விபத்து மனிதனால் உருவாக்கப்பட்டது. அது மனிதனால், செந்தில் பாலாஜி என்ற மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கணும். மனிதனால் உருவாக்கப்பட்டது. அவர் மனிதன் சொல்கிறது யாருன்னு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இந்த விபத்து மனிதனால் உருவாக்கப்பட்டது. நீதிபதி அவர்களே, செந்தில் பாலாஜி என்ற மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதை ஏன் சொல்ல மறந்துட்டீங்க? 1000 அடி அழுகளை உள்ளே அனுப்பினார் செந்தில் பாலாஜி. அங்கே உள்ள செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடை போத்துருமே, அங்கே சன் டிவியில் போய் விபத்து நடந்த உடனே பேட்டி கொடுக்குறானே, உள்ளே அவன் இருந்திருக்கானே, அதை பற்றி ஏன் சொல்ல? எந்த மனிதனால் உருவாக்கப்பட்டது? அவர் சொல்கிற மனிதன் வேறு, செந்தில் பாலாஜிங்கிற மனிதனை அவர் சொல்லவில்லை. அவர் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வாகனத்தில் போகும்போது விபத்து ஏற்பட்டலாம், அதுக்கு ஏன் நீங்கள் வழக்கு போடல அவங்க மேலே, விஜய் மேலே ஏன் வழக்கு போடலன்னு கேட்குறாரு. விஜய் பஸ்ஸு பெருசாக வருது, பக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் அவர் ரசிகர்கள் வர்றாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிடுறான், அப்படியே அந்த பஸ்ஸு ஓரத்தில் அப்படியே மோதி கீழே விழுகிறான். அவனுக்கு எந்த காயமும் இல்லை, அவன் எந்த புகாரும் கொடுக்கல. ஜட்ஜு நீதிபதி, தனி நீதிபதி சொல்கிறாரு, விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, அங்கே விபத்து நடந்திருக்கு. இதுவரை சொல்லாததை கண்டுபிடிச்சிட்டாரு நீதிபதி. இந்த வீடியோவை பாருங்கள். அந்த பைக்கில் வரக்கூடிய விஜய் ரசிகர்கள் எப்படி வர்றாங்க, எப்படி விழுகிறாங்க, ஏதாச்சும் காயம் இருக்கான்னு பாருங்கள். இதற்கு விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு நீதிபதி சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட நீதிபதி பாருங்கள் அந்த வீடியோவை. அதுக்கு உடனடியாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணுமா? அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாரு, புகார் கொடுக்க ஆள் இல்லாவிட்டாலும் இவங்களே போலீஸே இதை வழக்க பதிவு செய்யணுமா? 0 எஃப்ஐஆர்னு பேர் ஜட்ஜு சொல்கிறாரு. அதாவது ஒன்றும் என்னத்தை பண்ணுறது, சட்டத்தை இந்த மாதிரி படித்தவங்களும் இப்படி இருந்தானே பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வைங்க, பாதிக்கப்பட்டவன் புகாரை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவன் புகார் இல்லைன்னு வைங்க, 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க அவங்க. பாதிக்கப்பட்டவன் புகார் இல்லைன்னு அதை போய் கோர்ட்டில் எப்படி நிரூபிப்பீங்க? பைக்கில் வந்தாங்கல்ல அவங்க கோர்ட்டுக்கு ஐயா நாங்கள் தான் பைக்கில் வந்தோம், நாங்கள் தான் தெரியாமல் இப்போ இது பண்ணிவிட்டு சாஞ்சிட்டோம், எங்களுக்கு ஒரு காயமும் இல்லைன்னா எங்கே போய் வச்சுக்குவீங்க மூஞ்சியே? எப்படி பார்த்தா இது கொடுப்பீங்க? எப்படி தண்டனை கொடுப்பீர்கள்? என்ன நீதிமன்றம் என்ன உங்களுடைய சொந்த இதுவா, சொத்தா? இல்லை இது சட்டம்ங்கிறது என்ன நீங்கள் உருவாக்குனதா? அது ஒரு ஆக்சிடெண்ட் கேஸு. வண்டியில் போகிறான், சைடில் இடிக்கிறான், அவன் இல்லையா கொடுக்கணும்? விக்டிமே இல்லை. எங்கே விக்டிமே இருந்தாலும் அவன் கோர்ட்டில் சொல்லுவானே. அப்போ விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு ஜட்ஜு இப்படி கேட்குறாரு. இதெல்லாம் பத்திரிக்கை இதில் வந்திருக்கு, மீடியா இப்படிலாம் கேட்பாரான்னு எனக்கே சந்தேகம். மீடியாவில் வந்திருக்கு, ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? புகார் கொடுக்குறவங்க இல்லைனாலுமே இந்த புகாரில் பதிவு செய்யணுங்கிறது. அப்போ எப்படி ஒருதலைப்பட்சமாக நீதிபதிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள். உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை, கேள்வி கேட்கணும். நாளைக்கு உங்களுக்கு எனக்கு இதே தான் வரும். நமக்கு எதிராக ஒரு பணக்காரன் போய் கேஸ் போட்டால் நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. இது இருக்கக்கூடாது. நீதித்துறை விஜய்க்காக இது பரிந்து பேசலை, நீதிக்காக பரிந்து பேசலை. என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அப்போ இப்போ இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் மதுரை உயர் நீதிமன்றம் எவ்வளவு அழகாக எவ்வளவு நடுநிலையாக சொல்கிறார்கள். இந்த நீதிபதி, தனி நீதிபதி இப்படி சொல்கிறாருன்னா என்ன காரணம்? அடுத்து இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு, ஒன்று தான் வரேன். அடுத்தது நீதிபதி என்ன சொல்கிறாரு, விஜய் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? எதுக்கு பரிமுதல் செய்யணும்?
ஒரு பைக்காரை வந்து மோதிட்டான், அவனே கீழே வந்துட்டு எதிர்த்து போயிட்டான். நீதிபதி நீங்கள் வந்துக்கிட்டு பிரச்சார இதை வந்து பறிமுதல் செஞ்சுருக்கணும்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஒன் சைடு பாருங்க. எவ்வளவு இந்த நாடில் வந்து எங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்க வந்துட்டாங்க. சொல்கிற நீதித்துறைக்கு தராசு தவறினீங்கன்னா அவங்கள வந்து மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்துவோம். இப்படியா அவர் பிரச்சாரவாதத்தை ஏன்பா கைப்பற்றணும்? பறிமுதல் ஏன் செய்யணும்? எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? ஒரு வண்டி போகுது, சைடில் வந்து ஒரு டூ வீலர் விழுந்துட்டு எந்திரிச்சு போயிடலாம், அவன் புகார் கொடுக்கல. விஜயோட பிரச்சார வாகனத்தை கண்டு ஏன் இது பண்ணலை, பறிமுதல் செய்யலைன்னா எங்கேருந்து சட்டம் பிடிச்சிங்க எனக்கு புரியல. நீதியரசர் எங்கேருந்து சட்டம் பிடிச்சிங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறது அடுத்து அவருடைய கருத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில் எல்லாருக்கும் தெரியணும்ல. இப்படியெல்லாம் நீதிமன்றங்களில் நீதியரசர்கள், நல்ல நீதியரசர்கள் இருக்காங்க, மதுரை பெஞ்சில் பேசினவங்க மாதிரி விவரமானவங்க இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க பேசுகிறாங்கன்னா இதுக்கு உள்நோக்கம் ஒன்று இருக்குது. அது என்ன உள்நோக்கம்? எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசி சொல்கிறேன் அது என்ன உள்நோக்கம்னு. அதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஆதாரம் இருக்குது என்னட்ட. தனி நீதிபதி ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாரு ஒன் சைடரா? விபச்சார கேஸை போடுங்கிறாரு. போலீஸு கேஸு நீங்கள் சொல்லியெல்லாம் போடுறதில்ல. போலீஸு நீதி நான் சொல்கிறேன், ஹைகோர்ட்டில் போடுவோம். நாங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள்னு ஒரு வழக்கை போடுவோம். ஜட்ஜு சொல்லுவார் எஃப்ஐஆர் போடுங்கம்பார். போலீஸ்லேருந்து என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நாங்கள் விசாரணை செஞ்சிட்டோம், விசாரணையில் முகாந்தாரம் இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுக்கு வழி இல்லைன்னுருவான். வாயை மூடிட்டு உயர்நீதிமன்றம் சரிப்பா நீ அது அப்படி தான் சொல்லணும். உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் அங்கே தான். இன்வெஸ்டிகேஷன் போலீஸு தான். இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங் போலீஸ் இல்லைன்ட்டா உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது எஃப்ஐஆர் போட சொல்லி. எந்த இதில் வந்து விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலைன்னு கேட்குறீங்க? இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி சொல்லணும். அவனே சும்மா இருக்கான் ஆதாரம் இல்லைன்னு. நீங்கள் எதுக்கு போய் தூண்டுறீங்க? எதுக்கு? ஆதாரம் இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? கடைசியில் சொன்னேன். அதனால் இவ்வளவு அக்கறை காட்டுகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கேள்வி. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் அனைவரும் வருத்தம் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் விஜய் வருத்தம் தெரிவிக்கவில்லைங்கிறது. இந்த வீடியோ பாருங்கள். விஜய் வருத்தம் தெரிவிச்சிருக்காரா இல்லையா? நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். அப்போ விஜய் வருத்தம் தெரிவித்ததுக்கு அப்புறமும் விஜய் வருத்தம் தெரிவிக்கவில்லைன்னு நீதியரசர் இப்படி சொல்கிறார். நீதியரசர் சொன்ன இதெல்லாம் சன் நியூஸில் போகிறான். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு நீதியரசர் நான் அப்படிலாம் சொல்லலையம்பாரு, மீடியாவுக்கிட்ட வைக்கணும். எல்லாரும் வருத்தம் தெரிவித்தாங்களாம், விஜய் வருத்தம் தெரிவிக்கிறாங்களாம் தெரியும். அப்போ நீங்கள் அதை மட்டும் பார்க்காம விட்டுருப்பீங்க. விஜய் மன்னிப்பு கேட்டதை மட்டும் நீதியரசர் பார்க்காம விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது எவ்வளோ ஒருதலை பட்சம் பாருங்கள், புரிஞ்சுக்க. தலைவர் முதல் அனைவருமே சம்பவ இடத்திலிருந்து மறைந்து விட்டார்கள். அதாவது விஜயிலேருந்து எல்லாருமே மறைஞ்ச இடத்துலேருந்து ஓடிட்டாங்களாம். நீதியரசருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது தெரியுமில்ல? ராஜீவ்காந்தி படுகொலை நடக்கும்போது ராஜீவ்காந்தியை சுற்றி பல காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, பல கட்சிக்காரர் இருந்தாங்க. அங்கே கடைசி குண்டு வெடித்த உடனே பார்த்தா யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு 3-4 அதிகாரிகள், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செத்து போனாங்க வெடிச்சதில். உயிரோடு இருந்தவங்கலாம் தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னு எல்லாம் ஓடிட்டான். ஒரே ஒருத்தர் கடைசி எல்லாம் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு ஏடிஜிபி நின்று இங்கே ராகவன் அவரை போட்டு அடித்தாங்க எல்லாம். யார்? ராகுல் செஞ்சு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டுட்டாருன்னு எல்லாம் போய் அவரை அடித்தாங்க யூனிஃபார்மோட. அவர் அடி வாங்கிட்டு நின்னார். எப்போவுமே ஒரு முக்கியமான அசம்பாவிதம் நடந்துட்டால் எல்லாரும் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் போவாங்க. அதுவும் தலைவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? விஜய்க்கு நீதியரசர்கிட்ட கேட்குறேன், செந்தில் பாலாஜி 1000 பேரை உள்ளே விட்டுட்டாங்க அடியால். அவரை மக்களை காப்பாற்றணுன்னு கீழே ஏறினா விஜயை கொண்டிருந்தால் இந்த தனி நீதிபதிக்கு சொன்னேன் செந்தில்குமாருக்கு, நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அவர் உயிருக்கு? உங்களுக்கு ஸ்பாட்டில் இருந்து பார்த்தா தானே தெரியும். ஸ்பாட்டில் இருந்தீங்களா? சும்மா வீடியோவை பார்த்துட்டு பேசுகிறீங்களா? அங்கே இருந்தால் ஆபத்து அவருடைய உயிருக்கு. எல்லோருமே மனித இயற்கை. ஒரு பிரச்சனை வந்தால் தப்பி ஓடத்தான் செய்வாங்க. ஓடிவிட்டார்கள். நான் ஏசி ரூம்லேருந்து பேசுனா அப்படி தான் இருக்கும். ஸ்பாட்டில் போய் பார்த்தா தான் அந்த பயம் தெரியும்.
அந்த இது தெரியும். அப்போ தான் அந்த உங்களுக்கு அங்கே உள்ளவங்க எப்படி தவிச்சாங்கங்கிறது தெரியும். இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தேவையா? வழக்க பேசிட்டு போங்கடானா 1008 கேள்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீதிபதிக்கு தேவை. ஏன் அப்படி பேசுகிறாரு? கடைசி வருது, வீடியோ ஆதாரம் வருது இப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது. ரைட்டு, உடனே ஒரு புலனாய்வு குழு விசாரணை அவரே போட்டார். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் தூள் தூளாக போக போகுது. இது ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்னு வைங்க. அவரே ஒரு ஐஜி தலைமையில் புலனாய்வு, அந்த பக்கம் அவங்க அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம், இவர் இங்கே ஐஜி தலைமையில் ஒரு புலனாய்வு, மதுரை ஹைகோர்ட்டு பெஞ்சு ஒன்று விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ கேட்குறாங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லுங்கன்னு பொறுப்போடு சொல்கிறாங்க. இவர் ஒரு இவ்வளவையும் பேசிட்டு இது பண்ணிவிட்டு போட்டு இது இந்த மாதிரி ஒரு இவ்வளவு கேள்விகளையும் கேட்டு ஒரு விசாரணை குழு நான் ஒருத்தன் போடுறேன் அப்படின்னு இவர் ஒன்று போட்டார். இவ்வளவு கேள்வி கேட்ட அந்த நீதிபதி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கல. ஏன் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செஞ்சீங்க கேட்டாரா நீதிபதி? கேட்டுருக்கணும்ல. ஏப்பா 41 பேருக்கும் ஒரே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கானே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே கேட்டிங்களா நீதிபதி? மிஸ்டர் நீதிபதி கேட்டிங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே கேளுங்க. ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்கள் வந்து பண்ணீங்க கேளுங்க. செத்தவங்க உடலையெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களிடம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க. கேட்கலையே. சரி, செத்தவங்க உடலை கொடுத்தாங்கல்ல, அவங்கள எரிச்சாங்களா புதைச்சாங்களா? எரிக்க சொல்லி காவல்துறை மிரட்டினாங்களா, இல்லை அரசியல்வாதிகளின் உந்துதலின் பேரில் காவல்துறை மிரட்டினாங்களா கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட மாடல் எனக்கு நிறையா தெரியும். என்ன பண்ணுவான், இவன் கொலைக்கு காரணமாக இருந்தான்னு வைங்க, அந்த பணத்தை வந்து புதைக்க விட மாட்டான். நான் கண்ணால் பார்த்தேன். எரிக்க விட மாட்டான். நான் காவல்துறையில் இருக்கும்போது அண்ணாநகர் ரமேஷ் சந்தேகப்படும் முறையில் தற்கொலை செய்து கொண்டார். அது தற்கொலை இல்லை, கொலைதான்னு ஜெயலலிதா இதிலே அனௌன்ஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில். அவங்க சும்மா சொல்ல, காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, அண்ணாநகர் ரமேஷ் இறந்து விட்ட உடனே அவர் பிணத்திலிருந்து பணத்தை வந்து புதைக்கணும். ஏன்னா சந்தேகத்துக்குரியது. காவல்துறை அப்போ இருக்கிறவங்க எவ்வளவோ சொன்னாங்க புதைக்கணும். பின்னாடி திமுகவை சேர்ந்தவர்கள் பலராம்னு சொல்லி வட சென்னை மாவட்ட செயலாளர் வந்து அதை எரிக்கணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அவங்கள பயமுறுத்தி நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம்னு எரிக்க வைத்தார்கள். அந்த அண்ணாநகர் ரமேஷனுடைய கைரேகையை கூட எடுக்க விடவில்லை, அடிக்க வந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனை அந்த எரிச்சிட்டிங்கன்னா இது கிடைக்காது, ஆதாரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்போ இதுதான் உங்கள் திராவிட மாடல் பண்ணுற இதெல்லாம் விடுவான். அப்போ இதில் எரித்தார்களா புதைச்சாங்களா நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். நீதிபதி கேட்க வேண்டியதானே, ஏன் எரிச்சிங்களா புதைச்சிங்களா? இவங்க சம்மந்தப்பட்டவர்கிட்ட எப்போ கொடுத்தீங்க? ஏன் அவ்வளோ அவசரமாக ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? என்ன பூட்டு பூரான் இவங்கெல்லாம் பாடியை கேட்டாங்களாம், உடனே கொடுத்துட்டாங்களாம். மற்றதுலாம் பாடியை கேட்டால் கொடுத்துருவீங்களா? 2 நாள் கழிச்சு வருதில்ல போஸ்ட்மார்ட்டம். அதனால் கேட்க வேண்டிய கேள்விகளை நீதியரசர் கேட்கவில்லை. அதாவது ஸ்டாலினுக்கு சாதகமாக அவர்களுடைய ஆளாக இருந்து என்னென்ன கேள்வியை கேட்க வேண்டுமோ அத்தனையும் இவர் கேட்டிருக்கிறார் இந்த நீதிபதி. இந்த நீதிபதிக்கு இவ்வளவு என்ன அந்த வழக்கில் வந்து ஆர்வம் என்ன, இந்த வழக்கில் அவருக்கு என்ன அக்கறை, ஏன் ஸ்டாலினுக்கு இவ்வளவு விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, செந்தில்குமார் நீதிபதியோட மகள் கல்யாணத்துக்கு ஸ்டாலினை கூப்பிட்டாரு. ஸ்டாலின் வந்து கலந்து அதை சிறப்பித்திருக்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள். ஆக தன்னுடைய மகள் திருமணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாழ்த்திட்டு போனதுனால அந்த நன்றி கடனை மனதில் வைத்து கொண்டு தனி நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சு பேசின மாதிரி நடுநிலைத்தன்மையோடு பேசாமல் ஸ்டாலினின் ஆளாகவே மாறி ஸ்டாலினுக்கு ஆதரவாகவே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பேருக்கு சொல்கிறேன், விஜய்க்கு இந்த கருத்துக்கள் அவர் ஏதாச்சும் தீர்ப்பு கொடுக்குறதுல வருதான்னு பாருங்கள்.
கோர்ட்டில் வெறும் கேள்வி கேட்டிருந்தால் தூக்கி கிழிச்சு போட்டுடலாம், அது ஒன்றும் செல்லாது. தீர்ப்பில் இவர் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தால் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கருத்துக்களை எல்லாம் நீக்க வேண்டும்னு சொல்லி நீக்கணும். அதனால் இவருக்கு கேட்ட கேள்வி அனைத்தும் சர்ச்சைக்குரிய கேள்விகள். இதை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது என்று ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே நான் என் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் இன்னுமே ஃபர்தர் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வருங்காலத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி தவறு செய்யும் நீதிபதிகள், ஒரு பக்கமாக சாயும் நீதிபதிகள், அவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போது தான் நீதி தராசு வருங்காலத்தில் நிற்கும். நீங்களும் நானும் வருங்காலத்தில் நீதித்துறை இப்படி போச்சுன்னா வருங்காலத்தில் யாருக்குமே நீதி கிடைக்காது. பல தடவை சொல்லியிருக்கேன். நள்ளிரவில் நீதிமன்றம் வைக்கிறாங்க. அரசியல்வாதிக்கும் பழைய பணக்காரனுக்கும் சமாதி வேணும்னா நள்ளிரவில் நீதிமன்றம். அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் பிரச்சனைனா 2 மணிக்கு நீதிமன்றம். 5 லட்சம் 10 லட்சம் வாங்குகிற வக்கீலுங்க போய் சொன்னால் அங்கேயே 2 மணிக்கு வீட்டிலேயே நீதிமன்றம் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இதுதான் 1 கோடி ரூபா வக்கீல் போனால் கதையை மாறுது. இங்கே இதெல்லாம் இருந்தால் ஏழை மக்களுக்கு என்ன நீதி? அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் நீதிமன்றம் நீதித்தராசு சமீப காலமாக சாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது எனது கடமை. அந்த கடமையில் தான் நான் இன்றைக்கி இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன். நாடு நல்லா இருக்கணும், எல்லா துறைகளும் நல்லா செயல்படணும். அப்போ தான் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. காவல்துறையும் நீதித்துறையும் 2 கண்கள் இந்த சமுதாயத்துக்கு. 2 கண்ணுங்க, ஒரு கண்ணு கட்டு போனாலே நாடு உருப்படாது. 2 கண்ணும் கட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? பல விஷயங்களை நீதித்துறையிலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் களையப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு பார்வை, அதுதான். அதெல்லாம் தப்புலாம் களையணும் நம்ம. அதனால் இந்த வழக்கு விஷயமாக நீதிமன்றத்தில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வளவு கூத்து நடந்திருக்கு. கற்றறிந்த வழக்கறிஞர்கள் இருக்கீங்க, நீதியை கொடுக்கக்கூடிய நீதியரசர்கள் இருக்கீங்க. அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போனாருங்கிறதுக்காக அவர் எவ்வளவு விசுவாசத்தை காட்டுகிறார்? இந்த கேள்விக்கும் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? வழக்கில் விஜயை குற்றவாளியாக்கி ஒரு நீதிபதி எப்படி பேசலாம்? ஸ்டாலின் அவருக்கு வேண்டியவராக இருந்தால் எப்படி இவர்களை ஒரு வழக்கில் நடுநிலைமையை காக்க வேண்டிய நீதிபதி இப்படியெல்லாம் பேசலாம்? அப்படிங்கிறத அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.